நான் சொல்லக்கூடிய வார்த்தை தேவி உன்மனம் எவ்வளவு வேதனைப்பட போகிறதோ தெரியவில்லை தேவி. தேவி இந்த பிள்ளை இல்லை இந்த பிள்ளை இல்லா பாவி என்று சொல்லி இந்த பேருலகில் எல்லாம் நம்மை பேசலாச்சே தேவி. இவ்வளவு இருந்தும் ஒரு மக்கள் இல்லா பாவி என்று இந்த மாநில மக்கள் எல்லாம் நம்மை பேசும்படியாக ஆகிவிட்டது தேவி. அது மட்டுமா சாமி ஒரு பெண்ணாக நான் பிறந்தது பாவமோ இல்லை அந்த பிரம்மன் செய்த சதியோ சாமி. ஆமா தேவி. வளர்ந்து வாலிப வயதிலே ஒரு இடத்திலே என்னை திருமணம் செய்து கொடுத்து நான் பிள்ளை இல்லாத பாவி மட்டுமா சாமி. என்னை கொட்டி என்றோம் மலடி என்றோம் ஊர் மக்கள் எல்லாம் ஒதுக்குவார்களே சாமி. இந்த கனகமகாபுரியிலே ஒரு பேரரசனாக நான் இருந்தோம், ராணியாக நீ இருந்தோம். இவ்வளவு நாட்கள் பிள்ளை இல்லாத குறியே தெரியவில்லை. இல்லறத்திலே சுகமாக சீரும் சிறப்புமாக ஒரு சிறிய சண்டை கூட இல்லாமல் நாம் இருவரும் வாழ்ந்து கொண்டிருந்தோமே தேவி. அந்த சந்தோஷத்தின் வழியாக பிள்ளை இல்லாத குறியே தெரியவில்லை. அப்படி இருந்தோம் தேவி. ஒரு அரசனாக இருந்தோம். யானை கட்சி குழந்தை இல்லையொரு
இருந்தோம். ஒரு நாட்டிற்கு ராஜாவாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போதும் இந்த ஆணை தேனை எல்லாம் கட்டி ஆள்வதற்கு ஒரு ஆண் குழந்தை இல்லை தேவி. நமது சேனா சேனைகள் எல்லாம் இருக்கின்ற போதும் ஒரு குதிரை கட்டி ஆள்வதற்கு ஒரு குழந்தை கூட இல்லையே தேவி. அது மட்டும் கிடையாது தேவி, கொல்லி வைத்து குடமுடைக்க நாம் வயோதிகமாகி இறந்து போகும் நாட்களிலே கொல்லி வைத்து குடமுடைக்க ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி நாம் வேதனையோடு அழுது கொண்டிருக்கின்றோமே. தேவி கனகவல்லி என்ன செய்வோம் எது செய்வோம் எந்த நீடம் பண்ணவரே தேவி. சாமி மேல் இந்த புவி மீது வாழ வேண்டுமா சாமி? தேவி சாமி இதற்கு மேல் பிள்ளை இல்லாத பாவிகள் இந்த பேருலகிலே வாழக்கூடாது. மைந்தன் இல்லாத பாவி இந்த மானியத்தில் வாழல் ஆகாது. தேவி நம் உயிரை மாற்றிக் கொள்வதே மேல். இதற்கு மேல் நாம் ஏன் வாழ வேண்டும்? யார் பேசுவது? பரமேஸ்வரமூர்த்தி கைலமலையிலே இருக்கக்கூடிய பரமேஸ்வரமூர்த்தியை நினைத்ததே உண்டானால் உங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பார். குழந்தை பரமேஸ்வரமூர்த்தியை நினைத்ததே உண்டானால் உங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பார். தேவி குழந்தமாகியும் கொடுப்பார். அனுதினமும் நான் வழங்கி வரக்கூடிய அந்த சக்தி பரமேஸ்வரன் நம்மை கைவிடவில்லை தேவி. அதனாலே கடவுள் தெய்வத்தை கோவிலே சென்று வணங்க வேண்டும். அதனாலே நாம் எங்கு செல்ல வேண்டும் தெரியுமா? கானகம் சென்று பரமேஸ்வரனை துதித்து நாம் தவம் புரிவோம். பரமசிவன் வந்து நமக்கு குழந்தை வரம் கொடுத்தாலாச்சு. அதனால இல்லை என்றால் நாம் அங்கே மாண்டு விடுவோம். தேவி தேவி ஈசனை கோரி தவம் செய்யக்கூடிய இடம் இதுதான் என்று சொல்லி இங்கே அமர்ந்து ஈசனை கோரி நாம் தவம் புரிவோம். அப்படி ஆகட்டும் சுவாமி.
மகாதேவா காலகண்டா திருநேத்தினா